ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வில்வாதர்ஷ் vlogs. லண்டனில் நிறைய இடம் சுற்றி பார்க்குறது இருக்குது. நம்ம 3 டேஸில் எல்லாமே கவர் பண்ண முடியாது. அதனாலேயே நாங்கள் ஏரியா வைஸ் பிரிச்சுட்டு ஓகே இந்த வாட்டி இந்த ஏரியா கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெம்லியை சூஸ் பண்ணோம். வெம்லியில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் தான் பாப்ஸ் சுவாமி நாராயண ஹிந்து மந்திர். சூப்பரான இடங்க. கண்டிப்பாக எல்லாரும் அந்த பிளேஸை விசிட் பண்ணோம். 2 ரீசனுக்கு நான் சொல்லுவேன். ஒன்று, அமேசிங் ஆர்கிடெக்சர், ஈச் அண்ட் எவ்ரி திங் செம்ம டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் வந்து எல்லாமே அவங்க இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி லண்டனில் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. இந்த பிளேஸ் லண்டனில் மட்டுமா இருக்குது அப்படின்னா கிடையாது. இது வந்து கலிஃபோர்னியா இந்தியாவில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று காந்தி நகர், அதுக்கப்புறம் டெல்லிலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்ததில் சூப்பராக கட்டியிருந்தாங்க. செகண்ட் திங் வந்து இது கம்ப்ளீட்லி நார்த் இந்தியன் ஸ்டைல் ஒரு டெம்பிள். ஸோ எனக்கு பேசிக்கலி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்க ப்ரே பண்ணுற விதமாகட்டும், அந்த காடை அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்த விதமாகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் லண்டன் விசிட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா இந்த பிளேஸை நீங்கள் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். டிக்கெட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று, நீங்கள் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த டே வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரே நாளில் 4 கோவில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹீஸ்டாமில் இருக்கிற லண்டன் முருகன் டெம்பிள், நெக்ஸ்ட்டு வந்து பாப்ஸ், தேர்ட் ஒன் வந்து சனாதன ஹிந்து தர்மா டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து இந்தியா தாண்டி ஒரு லார்ஜஸ்ட் டெம்பிள் அவுட் சைடு இந்தியா கட்டிருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் லண்டனில். டோட்டல் வந்து 2.4 ஏக்கர்ஸ் இருக்குது. இது 2010 ஓப்பன் ஆச்சு. 14 இயர்ஸ் எடுத்தாங்க இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது கம்ப்ளீட்லி லைம்ஸ்டோனை இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 to 21 ஸ்டாச்சூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் கிருஷ்ணர், கணேஷா, சிவ பார்வதி, முருகர், எல்லா அனுமான், எல்லா காடும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயும் வெளியும் சரி அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சு அவங்களோட ஆர்கிடெக்சர். இங்கே வந்து ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் உள்ளே எடுக்கக்கூடாது. நாங்கள் போன டைமில் பிரம்மாண்டமாக ஈவினிங் ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவங்க கிளாப் பண்ணி கும்பிடுறாங்க. நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த கிளாப் பண்ணி கும்பிட்றத நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளிநாட்டில் இருக்கிற அதிகபட்சம் மக்கள் வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி நம்ம ஊர் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வெம்ப்லி சூஸ் பண்ண மெயின் ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் ஆகட்டும், நார்த் இந்தியன் ஃபுட் ஆகட்டும் சூப்பராக கிடைக்கும். டோட்டலி இந்தியன் ஃபுட் நல்லாவே கிடைக்கும். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கூட கிடைக்கும். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. வெம்ப்லி சூஸ் பண்ணது 2 ரீசன் தான். ஒன்று, நல்லா சாப்பிட்ணும், இன்னொன்று நல்லா ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் நான் என்னெல்லாம் வாங்கணுன்ட்டு. அதெல்லாமே நான் டிக் பண்ணிவிட்டு வெம்ப்லியில் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெம்ப்லியில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வெம்ப்லிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். செகண்ட் திங், வெம்ப்லியில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஷூ, ஸ்லிப்பர், பாத்திரம் கடை, அதுக்கப்புறம் நிறைய சென்னை சில்க் இருக்குது. நிறைய சாரீ ஷாப் இருக்குது. ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாமே கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் குட்டி குட்டி விக்கிரகம் தான். எனக்கு வீட்டுக்கு வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாமே நான் வாங்கிட்டு இங்கே வந்து 5.99 பவுண்ட்ஸுக்கு அன்லிமிட்டெட் தோசை கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தோசை வேணால் சாப்பிட்லாம். அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய சாட்ஸ் ஐட்டம் ட்ரை பண்ணோம். தாபேலி, வடா பாவ், பானிபூரி, மசால் பூரி, என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். கம்ப்ளீட்டாக 4 கோவில் முடிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் டேயை என்ஜாய் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த வெம்ப்லி ட்ரிப். இது வந்து டே 3 இன் லண்டன். நாங்கள் லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் டூர் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது எவ்வளோ பிடிக்குமோ என்னோட புருஷனுக்கு கிரிக்கெட் பார்க்குறதும் கிரிக்கெட் விளையாடுறதும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் ஷாப்பிங்குன்னு சொன்ன உடனே அவங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் டூர் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் ஷாப்பிங் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் டே டூர் தான் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே காலையில் ஸ்டேடியம் டூர் வந்தாச்சு. இங்கே வந்து 83 வேர்ல்ட் கப் நம்ம இந்தியா வின் பண்ணியிருப்போம்ல, அந்த ரியல் வேர்ல்ட் கப் தான் இது. எனக்கு அவ்வளோவா
கிரிக்கெட் நாலேஜ் கிடையாது. பட் இந்த 83 மூவியை பார்த்து கொஞ்சமாக கிரிக்கெட் பற்றி தெரிலனா கூட ஓகே இந்த ஷூட் இதெல்லாம் வந்து ஓகே இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு லார்ட்ஸ் ஸ்டேடியம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து 83ல் ஸ்டேடியம்க்கு டிக்கெட் அலோ இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க செமிஃபைனல்ஸும் போதுன்னு நினைக்கிறேன். லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இங்கிலாண்ட்லேயே பிக்கெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். 31,000 பீப்புளை அகாமடேட் பண்ணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே. கிரிக்கெட்டில் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் யாரெல்லாம் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோடது ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தாங்க. ஷர்ட் ஆகட்டும், ஹேட் ஆகட்டும், அந்த மாதிரி. இந்தியாவில் கங்குலி அவங்களோடது ஷர்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கபில் தேவ் அவங்களோடது ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, பெரிய ஒரு போர்ட்ரைட் மாதிரி. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் விவியன் ரிச்சர்ட்ஸ் அவங்களதும் ஒரு பெரிய ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 83 மூவியில் தெரிஞ்ச ஒரு சில பேரோட கிரிக்கெட்டர் நேம்ஸ் தான் நான் இங்கே சொன்னேன். நிறைய பேர் இது வச்சுருந்தாங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. டோட்டல் ஸ்டேடியம் டூர் வந்து 100 மினிட்ஸ் இருக்கும். 3 கைட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தரும் 30 மினிட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவங்க அதை விரும்பி ரொம்ப அழகாக கேட்பாங்க. நமக்கு அவ்வளோவா தெரில. நான் எப்படி பார்த்தேன்னா ஓகே ஏதோ ஒரு புதிய இப்போ மியூசியமெல்லாம் போனால் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி எனக்கு எல்லாமே ஒரு புதுசாக இருந்துச்சு. பேன்ட்டு பார்த்துட்டே போனேன். இவ்வளோ தான் என்னோடய கிரிக்கெட் நாலேஜ். நான் டிவியில் கிரிக்கெட் பார்க்கும்போது இது என்ன ஸ்டேடியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த லார்ட்ஸில் வந்து அந்த கண்ணாடி பாக்ஸ் இருக்கும். அந்த கண்ணாடி பாக்ஸ் இருந்தால் அது வந்து லார்ட்ஸு அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கிரிக்கெட் ஸ்டேடியமை கண்டுபிடிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100 மினிட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் டூரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப் வச்சுருந்தாங்க. அங்கே போய் நமக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து எங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் லண்டன் ட்ரிப்பாக இருந்துச்சு. நாங்கள் மேடம் டூசாட்ஸ்க்கு ட்ரை பண்ணோம். பட் அது வந்து ஹாஃப் டே மேலே எடுக்கும். இங்கே தான் வந்து மிளகுல நிறைய சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு பெரிய மியூசியம். பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் டே மேலேயே எடுக்கும். அதனால் அதை ட்ராப் பண்ணிவிட்டு இல்ஃபோர்ட் லைனில் இருக்கிற ஒரு ஹாவேலி ரெஸ்டாரண்ட் தான் போனோம். இங்கே வந்து நான் பட்டர் குல்ச்சா, பன்னீர் கறி, ஜீரா ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா பசி. ஏன்னா 2 hours ஸ்டேடியம் டூரு, அதுக்கப்புறம் 1 hour ட்ராவலு, டோட்டல் 3 hours செம்ம பசி. நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் 3 days இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஃபஸ்ட் டே கம்ப்ளீட்லாக வீட்டில் தான் இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து பார்பிக்யூ பண்ணியிருந்தோம், வெதர் நல்லா இருந்துச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் டே தான் ட்ரிப்பு. அவங்க வீட்டில் சூப்பராக கார்டனிங் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்லேயே வளர்ந்த ராஸ்பெரி கொடுத்தாங்க, சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே கார்டனிங் உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து மூலங்கியெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் மூலங்கி வந்து ஒரு செடியாக தான் வளரும். ஆனால் இங்கே வந்து ஹோல் பெரிய செடி மாதிரியே வளர்ந்துட்டு இருந்தது. நான் பார்த்து என்ன இது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கொத்துவரங்காய், சுண்டக்காய் எல்லாமே போட்டிருந்தாங்க. சம்மருன்றதுனால இது வந்து ரைட் டைம். அதுக்கப்புறம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து குட்டி குட்டி பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து அதை நட்டுவாங்க. 3 days நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching. Please subscribe to my channel.